ஹலோ, யார் பேசுறது? அவசியம் இல்லாத கேள்வி. விஸ்வநாதன் இங்க வரணும்னா 5 லட்சம் ரூபாய் வேணும். யோ, 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது. 5 லட்சம்லாம் கொடுக்க முடியாதான்? விடாதே, கமாண்ட் பண்ணு. டிமாண்டிங்கா கேளு மேன். ஹலோ, நம்மளுக்கு பணம் முக்கியம் இல்ல. நீ அந்த வீட்டுக்கு விஸ்வநாதனா போகணும். அமௌண்ட்டை குறைச்சு கேளு. சங்கர்ஜி சொன்னா கரெக்டா இருக்கும். கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோ. 4 லட்சம் கேளு. 4 லட்சம் ரூபாய் கொடுங்க. என்னது? என்னப்பா சொல்றான்? திடீர்னு 4 லட்சம் ரூபாய் போதுன்றான். ஏப்பா பணம் கொடுக்கலன்னா பாத்திய கொன்னுடுவேன்னு சொல்றவன கேள்விப்பட்டிருக்கேன். இவன் அமௌண்ட் குறைச்சிட்டே வர்றான். இதுல கத்திரிக்காய் வியாபாரமா? போன கொண்டா. டேய் கிட்னா நாயே, 4 லட்சம் அந்த பாத்திக்கு ஜாஸ்திடா. 4 லட்சம் அதிகம்ங்கறான் பாஸ். அப்போ ஒரு ஜெய்பரை கட் பண்ணிக்கோ. 40,000 கேளு. ஒரு 40,000 கொடுத்துறீங்களா? என்னது 40,000மா? 40,000 அதிகம்ங்கறான். அதுவே ஜாஸ்திங்கறானா? என்னடா விச்சா 40,000 கூட நீ ஒர்த் இல்லையா? வர வர உன் வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கு. செத்தா நீயே நடந்து போய் சுடுகாட்டிலே படுத்துக்கணும். நமக்கு அமௌண்ட் முக்கியம் இல்லை, ஆள் மாறாட்டம் தான் முக்கியம். இல்லை சங்கர்ஜி? அதுலயே ஒரு ஜெய்பர் கட் பண்ணிக்கோ. 4,000 கேளு. 4,000 ரூபாய் கொடுத்துருங்க. என்னது 4,000மா? என்னப்பா இவங்க அப்பா இவ்வளவு சீப்பா போயிட்டான்? ஏன் 4,000 ரூபாய் கொடுறாங்கறான். அப்ப இன்னும் குறைச்சு 400 ரூபாய் கேளு. டேய் கிட்னா நாயே, 400 ரூபாய் தர முடியா? என்ன 400 ரூபாயா? யோ, எம்பளோ வச்சு கடத்திருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கய்யா. ஓஹோ, டெம்போ எல்லாம் வச்சு கடத்திருக்கானாப்பா. அப்ப அந்த விலையை கொடுத்துரு. டேய் கிட்னா நாயே, 4,000 ரூபாய் கொடுக்குறோம். எடுத்து சொல்லு. மேட்டுப்பாளையம் பக்கத்துல. டேய் அவனுக்கெல்லாம் மேட்டுப்பாளையம் கிட்ட வர முடியாது. இன்னும் பக்கத்துல சொல்லு. சரி, கோத்தகிரி பெண்டுக்கு வந்துருங்க. ஏன் கோத்தகிரியில் நேரா இடமே இல்லையா? பெண்டுக்கு தான் வரணுமா? சரி 4,000 ரூபாய் கொடுத்துறோம். கூட ஒரு 50 ரூபாய் போட்டு தர்றேன். வரும்போது அவனை சேவிங் பண்ணி கூட்டி வந்துருங்க.